Hi students, welcome to my YouTube channel Learn with Subhas. இன்னைக்கு 10th சயின்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டில் 1.3 லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பேலன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க டாப்பிக்லாம் நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். போயிட்டு அது பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். ஓகே, லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்ன? அதோட தமிழ் அர்த்தம் என்னென்னா நேர்கோட்டு உந்தம். நோட் பண்ணிக்க, லீனியர் மொமெண்டம்னா என்ன? நேர்கோட்டு உந்தம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, the impact of a force is more if the velocity and mass of the body is more. ஓகேங்களா? நான் ஒரு டயக்ராமேட்டிக்காக சொல்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கன்சிடர், இங்கே ஒரு பாய் இருக்கார். சிமிலர்லி இங்கேயும் ஒரு பாய் இருக்கார். இவர் ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங் மேன். ஓகேங்களா? இங்கே ஒரு பேபி இருக்கான்னு கன்சிடர் பண்ணிங்க. சரி, இப்போ இந்த ஸ்ட்ராங் மேன் இந்த பாயை ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறாரு. சிமிலர்லி இந்த பேபி அதே இந்த பாயை ஃபோர்ஸ் கொடுத்து அடிக்கிறாங்க. தட் இஸ் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்படின்னா யாரோட ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? இந்த ஸ்ட்ராங் பர்சனோட ஃபோர்ஸ் தானே அதிகமாக இருக்கும். ஏன்னா இவரோட வெலாசிட்டியும் மாஸும் பேபியை கன்சிடர் பண்ணும்போது அதிகம். ஸோ இவருடைய மாஸும் வெலாசிட்டியும் கன்சிடர்லி ஹை. ஆனால் பட் பேபியோட மாஸும் வெலாசிட்டியும் கம்மி. ஓகேங்களா? அப்போ இந்த வெலாசிட்டி அண்டு மாஸ் போத் ரெண்டுமே ஹையாக இருக்கும் போது த இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ், இந்த பாய் மேலே படுற இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஹையாக இருக்கும். சிமிலர்லி கன்சிடர் அண்ட் அனதர் எக்ஸாம்பிள். ரஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ கன்சிடர் செகண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ அதே சிமிலர்லி ஒரு பாய் இருக்கார். இப்போ அந்த பாயை நீங்கள் ஒரு ஸ்டோன் கன்சிடர், ஒரு ஸ்டோன் எடுத்துக்கங்க. அந்த பாயை ஒரு ஸ்டோன் வச்சு அடிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். சிமிலர்லி ஒரு கன்று வச்சு ஷூட் பண்ணுறீங்க. அப்படின்னா எதோட இம்பேக்ட் அந்த அந்த பாய்க்கு அதிகமாக இருக்கும்? சரி, கன்னோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். பட் போத்தோட மாஸ், ரெண்டு மாஸுமே சிமிலர் தான். ஒரு ஸ்டோனோட மாஸும் சரி, அது கன்னில் இருக்க புல்லட்டோட மாஸும் சரி, ரெண்டுமே மோரோவா சிமிலராக தான் இருக்கும். பட்டு த இம்பேக்ட் ஆஃப் த பாயோட ஃபோர்ஸ் எது அதிகமாக இருக்கும்? கன்னில் வர புல்லட் தான். ஏன்னா பிகாஸ் ஸ்டோனில் அவங்க மேலே அடிக்கிற வெலாசிட்டியை விட கன்னோட புல்லட்டோட வெலாசிட்டி ரொம்ப ஹை. ஓகேவா? அப்போ த இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் மாஸும் வெலாசிட்டி ரெண்டுமே ஹையாக இருந்தாலும் இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஹையாக தான் இருக்கும். இல்லை மாஸ் ஆர் வெலாசிட்டி ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று ஹையாக இருந்தாலும் இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஹையாக தான் இருக்கும். கன்சிடர் ஆன் அனதர் தேர்ட் எக்ஸாம்பிள். அதே ஒரு பாய் இருக்கார். அந்த பாய் பக்கத்தில் ஒரு பஸ் இருக்குது. பஸ் ஒன்று, அனதர் சைக்கிள் இன்னும் இருக்குது. சைக்கிளோட மாஸ் கன்சிடர்லி லோ தான் பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது, லாஜிக்கலாக. ஓகேங்களா? பஸ்ஸோட மாஸ் சைக்கிளோட அதிகம். சரி, இப்போ இந்த சைக்கிள் வேகமாக இந்த பையன் மேலே இம்பேக்ட் ஆகிறதுக்கும், இந்த பஸ் லைட்டாக இந்த பையன் மேலே இம்பேக்ட் ஆகிறதுக்கும் எது ஃபோர்ஸ் அதிகமாக இருக்கும்? இந்த பஸ் லைட்டாக பட்டால் தானே இவங்க மேலே இம்பேக்ட் ஃபோர்ஸ் அதிகமாகும். ஏன் ஆக்சிடென்ட் கூட ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, டெத்து கூட ஆகலாம். ஓகேங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல தெரியுது? வெயிட் பண்ணுங்கள், இரேஸ் பண்ணிடுறேன். Once again. இதிலிருந்து மாஸ் வெலாசிட்டி இது ரெண்டுமே ஹையாக இருந்தாலும் இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஹையாக தான் இருக்கும். மாஸ் அல்லது வெலாசிட்டி ரெண்டுத்தில் எதெல்லாம் ஒன்று ஹையாக இருந்தாலும் இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஹையாக தான் இருக்கும். மாஸும் வெலாசிட்டியும் ரெண்டுமே கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். தட் இஸ் இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ to quantify the impact of the force exactly, the new physical quantity known as linear momentum is defined. இப்போ நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகுது அந்த ஃபோர்ஸ், அதை குவான்டிஃபை பண்ணுறது, தட் இஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தேவைப்படுது. அதுதான் லீனியர் மொமெண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் இஸ் நேர்கோட்டு உந்தம், அதோட தமிழ் அர்த்தம். த லீனியர் மொமெண்டம் இஸ் மெஷர்ட்
த இம்பேக்ட் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆன் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ லீனியர் மூமெண்ட்டோட ஈக்குவேஷன் உங்களுக்கு சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் பாருங்கள். கன்சிடர், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் லீனியர் மூமெண்டம் அது எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா, லீனியர் மூமெண்டம் டினோட் பண்ணுற சிம்பிள் P ஈக்குவல் டு M இன்ட்டு V. ஆல்ரெடி நான் சொல்லிட்டல, மாஸும் ஆக்சிலரேஷனும் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணது தான் லீனியர் மூமெண்டம். அது எப்படி டினோட் பண்ணுறாங்க, P அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறாங்க சிம்பிள். அதான் நான் சொல்கிறேன், the product of the mass and velocity of the moving body gives the magnitude of the linear momentum. இந்த லீனியர் மூமெண்டம் இதோட இது மாஸும் வெலாசிட்டி ரெண்டுத்தையும் சேர்த்த ப்ராடக்ட் தான் லீனியர் மூமெண்டம். ஓகேங்களா? சே இட் ஆக்ட்ஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட். சே ஆல்ரெடி உங்களுக்கு வெலாசிட்டினா என்னன்னு தெரியும், ஆல்ரெடி 9th படிச்சிருப்பீங்க. வெலாசிட்டி நத்திங் பட், வெலாசிட்டின்னு என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகேங்களா? தட் இஸ் ஒரு எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், எந்த டைரக்ஷனில் போகிறோம் ரெண்டுத்தையுமே சொன்னால் அதுதான் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதை லாஜிக்கலாக ஃபார்முலா படி சொன்னால் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்லலாம்னா M/S, மினிட்ஸ் பை செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வெலாசிட்டி ஒரு டைரக்ஷன் எது பார்த்த மாதிரி இருக்கோ, தட் இஸ் எது பக்கமாக இருக்கோ அதே டைரக்ஷன் தான் இந்த லீனியர் மூமெண்டமோட டைரக்ஷனும். பிகாஸ் ஏன்னா லீனியர் மூமெண்டம்னா என்ன, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணது தானே லீனியர் மூமெண்டம். அப்போ லீனியர் மூமெண்டமோட வெலாசிட்டி எதை பார்த்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான், சரி வெலாசிட்டியோட டைரக்ஷன் எதை பார்த்த மாதிரி இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் லீனியர் மூமெண்டமும் இருக்கும். சே லீனியர் மூமெண்டம் மற்றும் வெலாசிட்டி ரெண்டுமே வந்து டைரக்ஷனை காட்டுறதுனால இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியல, மேக்னிடியூட் மட்டும் காட்டினா அது ஸ்கேலர் குவான்டிட்டி, இது வந்து டைரக்ஷனையும் காட்டுது, அதனால இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? சே இட் as வெக்டார் குவான்டிட்டி. இட் ஆக்ட்ஸ் இன் a direction of velocity of the object. அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கம் தான் அந்த லீனியர் மூமெண்டமோட டைரக்ஷன் இருக்கும். மற்றும் இந்த லீனியர் மூமெண்டம் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. அதோட ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், P = M × V. இது எது யூஸ் ஆகுதுன்னா, இட் ஹெல்ப்ஸ் டு மெஷர் த மேக்னிடியூட் ஆஃப் த ஃபோர்ஸ். ஃபோர்ஸோட மேக்னிடியூட ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகேங்களா? யூனிட் ஆஃப் மூமெண்டம் இன் SI யூனிட் சிஸ்டம் இஸ் kg/m செகண்ட்ஸ் பர். ஓகேங்களா? ஆல்ரெடி வெலாசிட்டியோட ஃபார்முலா என்ன, மினிட்ஸ் பை செகண்ட்ஸுங்களா. இப்போ இந்த செகண்ட்ஸ் வந்து மேலே போச்சுன்னா என்ன ஆகும், இன்வெர்ஸில் எழுதலாமா? அப்போ செகண்ட்ஸ் பர் இன்வெர்ஸ் அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. கேஜி மாஸை வந்து நம்ம கேஜின்னு டினோட் பண்ணுறோமா, இந்த வெலாசிட்டியை மினிட்ஸ் பர் செகண்ட் இன்வெர்ஸ் அப்படின்னு எழுதுறாங்க. அண்ட் இன் சென்டிமீட்டர் கிராம், இது வந்து எப்படி சிஜிஎஸ்னா நத்திங் பட் சென்டிமீட்டர். சிஜிஎஸ்னா என்ன, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். சிஜிஎஸ்னா என்ன, சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ். அண்ட் இன் சென்டிமீட்டர் கிராம் செகண்ட்ஸ், தட் இஸ் சிஜிஎஸ் சிஸ்டமில் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கேஜியை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் கிராமில் டினோட் பண்ணோம், அதனால் ஜி. இங்கே சென்டிமீட்டரு, இங்கே மீட்டரை நம்ம சென்டிமீட்டரில் டினோட் பண்ணோம், இங்கே செகண்ட்ஸை ஆல்ரெடி இருக்கிற செகண்ட்ஸில் தான் டினோட் பண்ணோம், அதனால் வந்து எஸ் இன்வெர்ஸ். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் லீனியர் மூமெண்டம்னா என்னன்னு நம்ம கிளியராக பார்த்தோமா? இதில் தான் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ கிளியர்லி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த யூனிட்டோட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டினான நியூட்டன் லா ஆஃப் மோஷன், அதோட 3 லாஸும் அண்டு ஃபோர்ஸஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.